பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ள போகின்றோம். இந்த பகுதியானது ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினை அடையாளப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பெண்மணிகள் தங்களுடைய துறை சார்ந்தும் அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய விடயங்கள், அதாவது அவர்கள் அந்த துறையில் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு எவ்வாறான கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கு இந்த உச்ச நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதியும் முற்றிலும் அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய பெண்ணாளுமை நிகழ்ச்சியானது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வருவதும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த நேர்காணல் பகுதியாகத்தான் இந்த பாரதியின் பெண்ணாளுமை பகுதியானது காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட எங்களுடைய இந்த பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக ஆளுமை நிறைந்த பெண்ணொருவரைத்தான் நாங்களும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது யாழ் வலிமை பெண் என்று சிறப்பாக எல்லோராலும் கூறப்படுகின்ற, அதே நேரத்தில் அந்த ஒரு பட்டத்தையும் பெற்ற ஒரு பெண்மணி, அதாவது தனலட்சுமி முத்துக்குமார குருக்கள் அவர்கள் தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சியில இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையுமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில பார்த்தோம்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிப்பதற்கு முன்னர் அறிமுகம் என்பது அவசியமான ஒரு விடயமா இருக்கும். அறிமுகம் இல்லாமல் யாருக்கு தெரிந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் உங்களுடைய சிறியதொரு அறிமுகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். கூறும். வணக்கம். நான் தனலட்சுமி முத்துக்குமார குருக்கள். என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை. எனது ஆரம்ப பாடசாலை அமெரிக்கன் மிஷன் காங்கேசன்துறை. அதன் பிறகு நான் இடப்பெயர்வுகள் மூலம் கிளிநொச்சி அக்கராயன் மகாவித்தியாலயத்தில் எனது படிப்பை முடித்து கொண்டேன். அப்படியே படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த துறைகள்ல வந்திருக்கிறீங்க. இந்த பழுதூக்கல் துறை என்றது பெண்களுக்கு, அதாவது குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாணத்து பெண்களுக்கு சொல்ல போனா ஒரு புதிய விடயம் என்றுதான் சொல்லணும். இப்பதான் கொஞ்சம் ஓரளவு இந்த சமூக ஊடகங்கள், இந்த விளையாட்டு தொலைக்காட்சிகள், விளையாட்டு சேனல்கள் எல்லாம் பார்த்து எங்களுடைய பிள்ளைகள் போறாங்க. பட் நீங்க இவ்வளவு வருடமா அந்த பழுதூக்கல் துறையில இருக்கிறீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்பதுல இருந்து வந்த இந்த துறைக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு? எனக்கு இந்த ஆர்வம் பெற காரணம், எனக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு தொலைக்காட்சியில் கவிதை தொகுப்பாளர் வேலை ஒன்றுக்கு பேசியிருந்தேன். அதற்கு வருவதற்காக அப்போது நான் எனது உடல் எடை 120 கிலோவுக்கும் மேலே இருந்தேன். நான் தொலைக்காட்சி ப்ரோக்ராம்ன்றதால நான் கொஞ்சம் என்னோட தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஜிம்முக்குள் நான் சென்றேன், எனது உடல் எடையை குறைப்பதற்காக. அங்கு சென்று அந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எனது உடல் எடை குறைய தொடங்கும் போது எனக்கு அதில் ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அதன் விளைவாக நான் 4 மாதங்களில் 37 கிலோ உடல் எடையை குறைத்தேன். குறைத்த பிறகு எனக்கு அந்த காலகட்டத்தில் என்னோட டயட், உணவு கட்டுப்பாடு, என்னோட பயிற்சி, இது ரெண்டும் தான் என்னோட இதுக்கு காரணம். அந்த உடல் எடை குறைத்த பிறகு எனக்குள்ளே ஒரு உத்வேகம் உண்டு. நான் இவ்வளவு குறைச்ச மாதிரி என்னால மற்றவைகளுக்கும் ட்ரைனிங் பண்ண முடியும். ஏனென்றால் எங்களுடைய கோச் இல்லாத நேரங்களில், அவர் வெளியூர் செல்லும் நேரங்களில் எனக்கு சொல்லுவார், ஜிம்மத்திலிருந்து கொஞ்ச நேரம் வார பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் போய் அவைகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கறது அந்த மாதிரி. அதன் பிறகு எல்லாரும், ஏன் நீங்களே இதையே ஒரு தொழிலா செய்ய முடியாது என்று சொல்லி கேட்டார்கள். அது எனக்கும் அது உடன்பாடாக இருந்தது. இதற்கிடையில் என்ற பயிற்சி காலத்தில் திரும்ப எனக்கு அந்த டிவி இதுல இருந்து வேலை செய்ய வர்றீங்களான்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்தது. நான் அந்த பயிற்சியில இன்ட்ரெஸ்ட் ஆனதால நான் இந்த ஃபீல்டிலே போறேன்னு சொல்லி அதை மறுத்து விட்டேன். அதன் பிறகு இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட், அந்த பாடத்தை படித்தால்தான் நான் இந்த ஒரு ட்ரெயினர் ஆக முடியும். அதற்காக நான் அந்த காலகட்டத்தில் நான் வவுனியாவில் இருந்தேன். வவுனியாவில் இருந்து கொழும்புக்கு கலனியில
சவுத் ஏசியன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அகாடமி. அது வந்து அரவிந்த மாஸ்டர் அவர் தான் அதோட நிறுவனர். அந்த மாஸ்டர்கிட்ட நான் அங்கே வந்து அந்த அகாடமியில் போய் நான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படித்தேன். நான் அங்கே வந்து படித்து NVQ லெவல் 4 வரைக்கும் நான் படித்தேன். நான் அங்கே படித்து அதில் தேர்ச்சி பெற்று ஜிம் ட்ரெயினர் ஆகி இப்போ நான் கொழும்புல வந்து 2 ஜிம்மில் வேலை செஞ்சேன். முதல் ஒரு ஜிம்மில், அது பிறகு லாஸ்ட் இறுதியாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது இப்போ வெள்ளவத்தை ரோஹிணி ரோட்டில் இருக்குது மெரைன் ஃபிட்னஸ் ஜிம் உண்டு. அங்கே வந்து 2 வருடங்களாக நான் இப்போது உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளராக பணியாற்றுகிறேன். நிச்சயமாக இந்த கதை கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கிறது. விருப்பப்பட்ட சின்ன வயசுல இருந்து விருப்பம் இல்லாம இந்த ஒரு ஆக்சிடென்டா இந்த ஒரு துறைகள்ல வந்து இப்ப அந்த துறையிலேயே நல்ல சிறப்பா வெற்றியா பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு நாங்க நிச்சயமாக வாழ்த்துக்கள் சொல்லியே ஆக வேண்டும். இப்ப வந்து எனக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. என்னன்னா, நீங்க ஜிம் கோச்சரா இருக்கிறீங்க, ஜிம் ட்ரெயினரா இருக்கிறீங்க, அதுக்குள்ள வந்து இந்த பளு தூக்குறது, இந்த வெயிட் லிஃப்டிங், அது என்ன மாதிரி வந்தது உங்களுக்கு? அந்த ஒரு வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது? இது நான் வந்து அந்த அகாடமியில நான் படிக்கும்போது அது வந்து சிங்கள மீடியம். அங்கே வந்து படிக்க வந்த 36 பேருக்கிட்ட நாங்க படிச்சினாங்க. எங்கள்ல நான் ஒரு ஆள் தான் தமிழா, மற்ற எல்லாருமே சிங்களம். ஸோ எனக்கு ஒரு டவுட் எதுவும் இருந்தாலும் நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு படிக்கல. அது சிங்களமும் ஆங்கிலமும் இந்த 2ம் தான் எனக்கு படிக்க முடியும். ஸோ ஆங்கிலமும் மட்டும் பண்ணிட்டு அப்போ சிங்களமும் இது 2ஐயும் கஷ்டப்படும் போது நான் என்னோட ஃபைனல் எக்ஸாம் டைம்ல நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை பற்றி நாலேஜ் வேணுமெண்டு. அவர் சொன்னார், அவங்களுக்கு நான் அவரோட நண்பர் ஒருவர் முகமது அரபத்ன்னு சொல்லி NSS ஃபிட்னஸ் சென்டர் கடுவலையில இருக்கு, அந்த அரபத் மாஸ்டர்கிட்ட வந்து என்னையே படிக்க அனுப்பினேன். அவர் முஸ்லீம் மாஸ்டர் தானே, அவருக்கு தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் எல்லாமே ஓகே. அவர்கிட்ட படிக்க அனுப்பி நான் அவர்கிட்ட கொஞ்ச நாள் அந்த ஃபைனல் டைம்ல வந்து அசைன்மெண்ட் செய்யறதுக்காக அவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் படித்தேன் நான், ஒரு 1 வீக். அப்போ அவர் என்னைய முதல் தடவை என்னை பார்த்த போதே சொன்னார், உங்களோட உடல் வாகுக்கு நீங்கள் என்னோட பயிற்சிகள், நான் இவ்வளவு வெயிட் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி லெக் ப்ரெஸ் எல்லாம் 300 கிலோ அடிக்கிறேன் சார்ன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அவ்வளவு அடிக்கிற கேர்ள்ன்னு சொன்னா நீங்க ஏன் பவர் லிஃப்டிங்ல வர முடியாது, அது செய்யலாமேன்னு. அப்ப அந்த நேரத்துல எனக்கு பவர் லிஃப்டிங்ல அறிவு கிடையாது. இப்ப நான் சொன்னேன், எனக்கு இல்ல சார், நான் அதெல்லாம் செஞ்சது இல்லை சார். இல்ல முடியும், நீங்க இந்த படிப்பை முடியுங்க, நான் அடுத்து உங்களை பவர் லிஃப்டிங்ல இறக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த படிப்பு முடிஞ்சு நான் வேலையில் இருக்கும்போது நான் அதை மறந்து விட்டேன். அவர் ஞாபகம் வைத்து பவர் லிஃப்டிங் போட்டி கொண்டு வரும்போது, அது வந்து கம்பகாவில் பவர் ஃபைட்டர் கிளப்பால ஒரு போட்டி நடத்தினவே டெட் லிஃப்ட் மீட். அந்த மீட்டுக்கு இந்த சார் வந்து என்னைய வந்து அந்த மீட்ல என்னைய பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொன்னார். அப்ப நான் அவர் கால் பண்ண என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் அவாய்ட் பண்ணி 7வது கட்டத்துல ஒரு ஆசிரியர் இதுக்கு மேல ஒன்றும் செய்ய இயலாத கட்டத்துல நான் சரின்னு ஆன்சர் பண்ணி, ஓகே சார் நான் வாரம் நடத்து சண்டே வாரம், என்னால் இது முடியாது சார், நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறபடியே நான் வாரம்னு சொல்லி போய் அண்டு. அப்ப அவர் எவ்வளவு தூக்குவீங்க? நான் சொன்னேன், நான் ஒரு 40 கிலோ தான் சார் நான் டெட் லிஃப்ட் தூக்கி இருக்கேன், அதுக்கு மேல தூக்கினது இல்லை அப்படின்னு. சரி இப்ப தூக்கும் கொண்டு அவர் கொஞ்சம் ஆரம்பத்தை சொல்லி தந்தார். அப்ப அந்த இடத்துல நான் தூக்கினேன், 80 கிலோ வரையும் தூக்கினேன். வெயிட்டை கூட்ட 80 வரையும் தூக்கின உடனே சொன்னார், வந்த உடனே 40 தூக்குன்னு சொன்னீங்க, அப்ப இப்ப 80 எப்படி தூக்கினீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் பயிற்சி அதுக்கு ட்ரை பண்ணே இல்லை சார் அப்படின்னு. இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, அடுத்த மீட் இருக்குது இன்னும் 10 நாள்ல, அந்த மீட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஜிம்ல போய் நீங்க ப்ராக்டிஸா பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். பிறகு இன்னும் ஒரு நாளும் எனக்கு ஒரு ரயில் ஒன்று பார்த்தவர். அப்ப சரி என்று சொல்லிட்டு அந்த போட்டியில போய் நான் 115 கிலோ வெயிட் பளவு தூக்கினேன். டெட் லிஃப்ட் மீட்ல தூக்கி 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டேன். அப்ப அது முதலிடம் பிடிச்ச உடனே எனக்கு என்னாலே முடியும்ன்ற அந்த நிமிஷம் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு உத்வேகம் வந்தது. அதுக்கு பிறகு அந்த போட்டியை நடத்தின பவர் ஃபைட்டர் கிளப்பாலேயே அவங்க வந்து கால் பண்ணி கேட்டாங்க எனக்கு, நீங்க வந்து எங்களோட கிளப்ல ஜாயின் பண்றீங்களா, உங்களை நாங்க நேஷனல் மீட்டுக்கு ஏத்துறோம்னு சொல்லி. இப்ப எனக்கான சந்தர்ப்பம் வருது. இதை மாதிரி வேற இடங்கள்ல இருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது நான் இதுல வின் பண்ணின பிறகு. அப்ப நான் பார்த்தேன், இந்த பவர் ஃபைட்டர் கிளப் இவங்களோட போட்டி தானே ஆல்ரெடி நான் போயிருக்கிறேன், ஓகே இவங்கள்டயே ஜாயின் ஆகி செய்வோம்னு சொல்லி அப்ப நான் ஓம்னு சொல்லி அங்கே போய் இணைந்து அங்க பயிற்சி இப்ப வரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் பவர் லிஃப்டிங் பயிற்சியை. அவங்க நேஷனல் மீட் ஏற்றினாங்க. நேஷனல் மீட் வந்து டிசம்பர் நடக்க இருந்த மீட் வந்து ஜனவரி தான் நடந்தது. 2023 நேஷனல் மீட் வந்து டிசம்பர் நடக்க வேண்டியது 2024 ஜனவரி தான் 14ஆம் தேதி நடந்தது. அந்த மீட்ல வந்து நான் செகண்ட் பிளேஸ்க்கு எனக்கு கிடைச்சது. முதலாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒரு சின்ன அவங்களோட அந்த வெயிட் கொழுவுறவங்களோட தவறால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தட்டி போனது. என்னன்னா, நான்
தேர்ட் லிஃப்ட்டுக்கு எனக்கு வந்து நான் கொழுவ சொன்ன வெயிட்டை விட 10 கிலோ அதிகமாக கொழுவிட்டேன். நம்ம ஆல்ரெடி நான் தூக்கின வெயிட்டை விட நான் 10 கிலோ அதிகமாக எனக்கு நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். அவன் 20 கிலோவா அதிகமாக போட்டுட்டேன். அது நான் ஸ்கொட் அடிக்கும் போது எழும்பும் போது எனக்கு இன்ஜரி ஆயிட்டுது. ஸோ அதால அதில் எனக்கு மிஸ் ஆயிட்டுது. அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த இதில் ரெக்கார்டு பெஞ்ச் வந்து ரெக்கார்ட் உடைக்க இருந்தேன்னா என்னால் முதுகு ஆட் பண்ணி என்னால் அது வெயிட் அடிக்க முடியாம போச்சு. மேக்சிமம் என்னால் முடிஞ்ச வெயிட்டை அடித்து 55 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் அடித்தேன். நான் அடித்து அதுக்கப்புறம் டெட் லிஃப்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணினேன். அதில் வந்து எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சது. முதல் தடவை நேஷனல் மீட்டுக்கு போய் எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம்தான். பட் என்னால் அது முதலாவது இடத்துக்கு போக முடியும், இந்த ஒரு இஷ்யூவால் அது மிஸ் ஆயிட்டுன்றப்போ அது கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதுக்கு பிறகு சரி, அப்போ சரி சொன்னேன், இதுக்கு இப்போ செகண்ட் பிளேஸ் அடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அடுத்து இன்னும் எவ்வளோ மீட்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் எவ்வளோ பார்க்க போகிறோம். ஸோ ஹாப்பியாக இருக்க சொன்னார். அதோட ஓகே ஆயிட்டேன். நானும் எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. நேஷனல் மீட்டே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். அதில் இருந்து திரும்ப 3ஆம் மாதம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி நடந்தது ஸ்ட்ராங் மூமெண்ட் மீட் உண்டு. அந்த காம்படிஷனில் வந்து நான் பங்கு பெற்றினான். அதில் வந்து 3 ஈவெண்ட் இருக்குது. லோக் ப்ரெஸ், அந்த வெயிட்டை தூக்கிட்டு பாரத்தை தூக்கிட்டு நடக்கிறது, அது வந்து பாமர் வாக் உண்டு. அடுத்தது லோக் ப்ரெஸ் வெயிட் தூக்கி மேலே தூக்குறது, அதுக்கடுத்து டயர். இந்த 3 ஈவெண்ட்டும் இருக்குது. அதுக்கான எங்களுக்கு அவகாசம் வந்து 1 மினிட், 1 நிமிடத்துல நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த பாமர் வாக் எடுத்துட்டு வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறோமோ அதுதான் எங்களுக்கான மார்க்ஸ். அந்த போட்டி ஈவெண்ட் முடிஞ்சு சரியா 1 மினிட்ல அடுத்த ஈவெண்ட் தொடங்கும். 1 மினிட் சரியா கரெக்டா பார்த்துட்டே இருப்பாங்க, டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல லோக் ப்ரெஸ், அதுல எத்தனை தடவை நாங்கள் வெயிட்டை தூக்கி கீழே நிலத்துல வச்சு தூக்கி மேலே பண்றோம்ன்றதை பொறுத்து. அதுக்கு அடுத்து டயர், அது 1 மினிட்ல அடுத்த டயர், அதுவும் 1 மினிட் தான். அந்த டயர் பெரிய டயர், அதை புரட்டி போட்டுட்டே இருக்கணும் அந்த அவங்க விசில் அடிக்கிற வரைக்கும் 1 மினிட்டுக்கு. இந்த 3 ஈவெண்ட் தான். என்ன எங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும்போது சரியான கொளுத்தும் வெயில், 12:30 மணி இருக்கும் எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும்போது. அந்த லோக் ப்ரெஸ், அந்த இது லோக் ப்ரெஸ்ஸும் சரி ஃபார்மர் வாக்கும் சரி, அந்த கைப்பிடிகள் வந்து இரும்புல வேல்டிங் பண்ணி தான் இருக்கும். அது சரியான ஒரு அமைப்பான இது வந்து இங்க இல்லை, ஸ்ரீலங்கால இல்லை. அப்போ அது அந்த வேல்டிங் பண்ணி அப்படித்தான் இருக்குது. இப்போ ஃபாரின்களில் இருக்கிற அந்த இதுகளோட அமைப்பு வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி இல்லாம. ஸோ அது இரும்பு வந்து வெயிலுக்குள்ள கிடந்து நல்லா பழுத்துட்டுது. அது அள்ளி பிடிச்சு இந்த கையெல்லாம் காயம், இப்பதான் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் சரியாகி வருது. அது வெயில் வெக்கைகளையும் அந்த நேரம் போட்டி நேரத்துல வந்து கை வலிக்குதோ இல்லாட்டி சுடுவதோ அந்த எல்லாம் மைண்டில் இல்லை. வின் பண்ணணும்ன்றது மட்டும்தானே இலக்கு. ஸோ என்ன நடந்தாலும் சரி முதல்ல போட்டியை இப்போ முடிப்போம், அவ்வளவுதான். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த கஷ்டம். வெயிலுக்குள்ள அந்த பாரத்தை தூக்குறது கஷ்டம், அதையும் தாண்டி வெயிலுக்குள்ள கையை கொதிக்க தொடங்கிட்டுது. அந்த போட்டியை முடிச்ச அந்த வெயில் நேரத்துல முடிச்சதும், அது போட்டி முடிச்சு வந்து எல்லாம் 3ஆவது ஈவெண்ட்டை முடிச்சோன்னு தோல் நிமிர முடியல. பக்கத்துல கோச் நின்றார், அவரை கையை பிடிச்சுதான் நானே முதுக நிமித்தி கொண்டேன். நடந்து வரைக்கும் அவர் தோலை தட்டி சொன்னேன், இது சின்ன விஷயம் இல்லை, ஒரு ஆண்களாலேயே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ சாதிச்சிருக்கிறீர், இதுக்கான பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும்னு அந்த நேரம் சொன்னார் எனக்கு. அது இப்ப எனக்கு புரிகிறது. அப்போ அதுக்கு பிறகு வந்தால் அந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு விட்டு இப்ப எங்களோட மற்ற பார்ட்டிசிபேட் பண்ணாத மற்ற பயிற்சியாளர் அவங்களுக்குள்ள எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொண்டு விட்டு எனக்கு கவனிக்க சொன்னா, எனக்கு வந்து தண்ணி அந்த உடனேக்கு தண்ணி குடிக்க இயலாது, நிக்க முடியல, இருக்க முடியல, படுக்க முடியல, நடக்க சொல்றாங்க, அசையவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. மூச்சு எடுக்க முடியாம, இவ்வளவுக்கும் காரணம் மூச்சு எடுக்க முடியல. மூச்சு எடுத்து விடுறோம், ஆனா எடுக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளவுக்கு எங்களோட ஹார்ட் பீட் எல்லாமே ஒரு அந்த தண்ணிகளை தலையை முக்கினா எப்படி அந்தரப்படுவோம் மூச்சு எடுக்க, அந்த மாதிரி அந்தரமா இருக்குது. பட் மூச்சு எடுத்து விடுறோம் தான், ஆனா ஃபீல் ஆகுது இல்லை எங்களுக்கு, மூச்சு எடுத்து விடாத மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்குது. புரண்டு அடிச்சு ரொம்ப கொஞ்சம் ஒரு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது. சரியா, அது எனக்கு மட்டும் இல்லை, நானாவது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஒரு பாடி பில்டிங் செஞ்ச பெரிய ஒரு போய் ஒரு ஆள், இளம் போய் ஒரு ஆள்,
அது மீட்டை முடிச்சிட்டு வந்து ஒருத்தர் பக்கம் ஏசியன் மீட்டுக்கெல்லாம் போய் சக்தி எடுக்குது விழுந்து. அதெல்லாம் பார்த்தோன்னு நாங்க என்னடா செய்ய போறோம்னு பயம். ஆனாலும் இந்த போட்டிக்குள்ள இறங்கினோட பயம் எல்லாம் போயிட்டுது. இன்னொரு பெரிய பாடி பில்டிங் எல்லாம் செஞ்ச பெரிய ஒரு போய் வந்து விழுந்து புரண்டு எங்கட படுத்திருந்த இடத்த விட்டு உருண்டு வந்து எங்கட காலுக்குள்ள எல்லாம் உருண்டு விழுந்து அவரோட வைஃப்ட காலை கட்டி பிடிக்கிறாரு. அவருக்கு பயம் வந்துட்டு செத்து வேணும்ன்ற பயம். அந்த மூச்செடுக்க முடியாத ஒரு அந்தரம் வருது தானே. அந்த நேரம் எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் உண்டு வேற. ஸோ ரொம்ப அந்த பவர் லிஃப்டிங்கே போல இல்லை. பவர் லிஃப்டிங் வெயிட் தூக்கி செய்யறது கஷ்டம். பட் அதையும் தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு மரண போராட்டம் மாதிரியான ஒரு மீட் தான். ஸோ இப்போ இந்த மீட்ல வந்து வின் பண்ணினதும் இப்போ எனக்கு வார மாசம் 6ஆம் தேதி ஜூன் மாசம் 9ஆம் தேதி எனக்கு பெங்களூர்ல இந்த மீட்டுக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பெங்களூர் போறதா இருக்கிறேன். ஆனா என்னண்டா அதுல போறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு 3 லட்சம் போல செலவாகுது தேவைப்படுது. அதுக்கு எனக்கு ஸ்பான்சர் கிடைச்சா தான் என்னால் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்ப கொழும்புல இருந்து நான் செய்யற தொழிலுக்கு என்னோட செலவு பார்க்கவே எனக்கு சரியா இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வெளியே போய் வாரன்னு சொன்னால் போய் வார செலவுகள், எங்களோட ட்ரெஸ் கோட்டுகள் எல்லாமே பார்க்கல ஒரு 3 லட்சத்து போல செலவாகுது. அதுக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைச்சால் எனக்கு அந்த போட்டியை என்னால் பங்கு பெற்ற முடியும். இல்லாட்டில் கொஞ்சம் சிரமம் தான் போவது. அது நிச்சயமாக நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களோட விழாபரிய கஷ்டத்துக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனாதான் உங்களுக்கு அந்த வலிமை பெண்ணுன்ற ஒரு பட்டமை வந்து கிடைக்க பெற்றது. அதுக்கு பிறகு அந்த விழா கஷ்டத்துக்கும் பிறகு வந்து அந்த சந்தோஷம் அதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதை போல நீங்க அடுத்ததுமே கூட ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாழ்த்துக்களையும் நாங்க சொல்லிக் கொள்றோம். அந்த வகையில வந்து இப்ப அடுத்ததா இன்னொரு கேள்வி, நாங்க திரும்ப இருக்கவங்களோட இந்த ஜிம் பத்தியதான் வரலாம். உடற்பயிற்சின்றது வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அது ஒரு உறுத்தான ஒரு இடமா இருந்தது. அவர்கள் மட்டும்தான் ஜிம்முக்கு போறது, வெயிட் லிஃப்ட் பண்றதா இருக்கலாம், அல்லது போனால் இந்த பாடியை ஸ்ட்ரக்சர் பண்றதா இருக்கலாம், எல்லாமே வந்து ஆண்களுக்குரிய ஒரு துறையா தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தை பார்த்தோம்னா எங்களுடைய பிரதேசத்திலேயே யாழ்ப்பாணத்திலேயே வந்து நிறைய சென்டர்ஸ் வந்து இருக்குது. பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமான ஜிம் வந்து நிறைய இருக்குது. அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. இப்ப எங்களுடைய பெண்கள் என்ன மாதிரி ஜிம்முக்கு வருகிறார்களா, என்ன மாதிரி இருக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு? இப்போ இது ஒரு சகஜமான விஷயமா இருக்குது லேடிஸ் ஜிம் பாருது. ஆனாலும் அது வந்து ஒரு 40% தான் அது இயல்புல இருக்குது. இன்னும் எங்கட பழமைவாதிகள் மாதிரி எங்கட மக்கள் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் என்னை சொல்லுகிறேன். நான் ஒரு ஐயர் பெண், பிராமண பெண். நிறைய பேர் கேட்டு, நான் ஆரம்ப காலங்களில் ஜிம் போகும்போது என்னோட காதுபடவே கதைத்திருக்கிறார்கள். ஐயரம்மா முந்தி எல்லாம் அவ்வளவு உடம்பா இருந்தா இப்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு சின்னப்பட்ட மாதிரி சின்னப்பட்டே ஆயிட்டா, ஜீன்ஸ் டிஷர்ட்டோட தான் ஒரே திரிகிறா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் உடல் எடையை குறைத்திருக்கிறேன் என்றது அவர்களுக்கு தெரிந்தாலும் அது அவர்களுடைய பேச்சில் அது இல்லை கருத்து. நான் அந்த ஜீன்ஸ் டிஷர்ட்டோட திரிகிறேன் என்றதான் அங்க அந்த ஒரு பொருளா இருக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் அந்த உடல் எடையோட இருக்கும்போது, அதிக எடையோட இருக்கும்போது நான் கால்வெளிகள், வீக்கங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ எல்லாம் எனக்கு டாக்டர் வைத்தியர்கள் வந்து என்ன உடல் எடையை குறையுங்கன்னு தான் எனக்கு சொன்னவர்கள். நான் இன்னைக்கு அதை குறைத்து ஆரோக்கியமா இருக்கிறேன். இன்று கடவுள் என்ன எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. ஏன்னா சுகரோ பிரஷரோ எதுவுமே அப்பையும் இருக்கேன், இப்பையும் இல்லை, ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். எங்களோட ஆரோக்கியத்துக்கு எங்களோட உடல் எடைன்றது கட்டாயம் அத்தியாவசியமான ஒன்று. இதை இந்த சமுதாயம் வந்து இப்போ ஓரளவுக்கு புரிந்து கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் இந்த போதிய அறிவு போதாது. இன்னும் அதற்கான அறிவு வேணும். காரணம், ஒரு பயிற்சியில் இருக்கும்போது நோய்கள் எங்களை தொடர்வது குறைவாக இருக்கும். நோயே வராதுன்னு சொல்ல முடியாது. பரம்பரையா இருக்கிறவர்களுக்கு பரம்பரை நோய்கள் வரும், நோய் வர சாத்தியங்கள் குறைவு. உடற்பயிற்சிகள் செய்யும் போது நோய் தாக்கங்கள் எங்களுக்கு குறைவா இருக்கும். இன்னும் இளமையாக இருக்கலாம். எங்களோட வேலைகளை நாங்கள் இன்னொரு வேற எதிர்பார்க்காமல் எங்களோட வேலைகளை நாங்களே செய்து கொள்ளலாம். எக்ஸாம்பிள், நான் இப்போது என்னுடைய வேலைகள், என்னோட பிள்ளையோட வேலையெல்லாம் நானே செய்து கொள்கிறேன், யாரோட எதிர்பார்ப்பு, யாரோட உதவியும் இல்லாமல். அதே மாதிரி அவர்களும் அவர்களோட பிள்ளைகளோட அவளோட வேலைகளை, இளம் பராயத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் உடல் எடையை குறைத்தால் அவர்களோட உடல் அழகையும் பெறலாம், ஆரோக்கியமான உடலையும் பெறலாம். அதற்கு இன்னும் அந்த இதுக்கான விழிப்புணர்வுகள் வேணும் மக்கள் மத்தியில். அதிலும் வந்து அந்த ஒரு சிலருக்கு ஒரு கருத்து, ஒரு பழமையாக இருந்து வருகிற ஒரு கருத்தொண்டு
ஜிம் போயிட்டு விட்டா உடல் எடை கூடிரும். எல்லாரும் என்ன கேட்க அடுத்த கேள்வி அதுதான். அதாவது சொல்லுவார்கள் ஜிம் போயிட்டு நீங்க விட்டீங்களா திரும்ப உங்களுக்கு உடம்பு வச்சிரும், அதை என்ன மெயின்டைன் பண்ணுவீங்களேன்னு சொல்லி. அது உண்மையா அந்த கருத்து? சரியான அப்பட்டமான போய் அது ஒரு போதிய விளக்கம் இல்லாத கருத்து உண்டு. நாங்கள் ஜிம் போகும்போது என்ன செய்வோம், முதலாவது எங்களோட தூங்குற டைம் குறையும், நித்திரையோட டைம் குறையும், ஓய்வு எடுக்கிற டைம் குறையும், வேலை பயிற்சி நாங்கள் அதிகமா செய்யறோம். இந்த பயிற்சி செய்யும் போது எங்களுக்கு கண்டபடி உணவுகள் எடுக்க பயம் வரும். ஸோ உணவு எங்களுக்கு இது ஃபேட் போடக்கூடிய உணவுகளை தவிர்க்க செய்வோம். அடுத்தது சாப்பிடுறதுன்ற அளவை குறைப்போம். அடுத்தது எங்களுக்கு எது ஆரோக்கியம் என்று தேடி அந்த உணவை சாப்பிடுவோம். இது இவ்வளவும் நாங்கள் ஜிம் போகும்போது இயல்பிலேயே எங்களுக்குள்ள தொத்திக்கொள்ற விஷயங்கள் இவ்வளவுமே. இந்த ஜிம்மை விட்ட பிறகு என்ன செய்வோம், அதிக நேரம் தூங்குவோம், நிறைய டைம் ஓய்விலேயே கொண்டு இருப்போம். வேலை செய்யறது, என் பயிற்சிகளுக்கு போற அந்த டைம் எல்லாம் குறைஞ்சிடும். அதில் அந்த டைம், அந்த பயிற்சி போற டைம் எங்க ஆகும், வீட்டுல ஒன்று படுத்திருக்க போறோம், இல்லை உட்கார்ந்து இருந்து டிவி பார்க்க போறோம். ஸோ அதுல அந்த ஓய்வு டைம் அதிகமாயிருது. உணவு ஜிம் போகும்போது இதே ஜிம் போற காலம் செய்யும் போது இதை சாப்பிட இதுல என்ன இது ஃபேட்டு அப்படின்னு பார்ப்போம். இது அங்க அதை எல்லாம் விட்ட அப்புறம் எல்லாம் ஸ்வீட் இனிப்புகளும் சரி எண்ணெய்களும் சரி எல்லாமே சாப்பிட வேண்டிய. எண்ணெய் முற்று முழுதா எண்ணெய் ஃபுல்லாவே ஃபேட் கூட இல்லை, அதுல நல்ல கொழுப்பும் இருக்கு, நல்ல கொழுப்புகளும் எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். மற்றது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதுகள் ஐட்டங்கள் அதுகள் எல்லாமே நாங்கள் ஜிம் போற காலம் விடுவோம். அதெல்லாம் விட்ட அப்புறம் கணக்கே இல்லை எங்களுக்கு. அப்படி ஒரு மைண்டே வேற, அது உணவு கட்டுப்பாடு உங்களோட உடல் ஆரோக்கியம்ன்ற ஒன்றுமே மண்டையில வேற. அது நாங்க அம்புறதெல்லாம் சாப்பிட்றதுன்ற அளவு கூட்டி சாப்பிட்றது. ஜிம் போகும்போது அளவு குறைச்சி சாப்பிடுவோம், பசிச்சாலும் சாப்பிட மாட்டோம். மீதி நேரத்துக்கு எங்களுக்கு டயட் இருக்கணும், அது எங்களுக்கு தேவையான உணவு எடுக்கிறோம், அதையும் அளவாத்தான் சாப்பிட்றோம். மேலதிகமா பசிக்கிற மாதிரி தான் தண்ணியை குடிக்கிறோம். எங்களோட சாப்பாடு எங்களோட உடம்புக்கு அது போதுமானதாக இருக்கிறது. இதை விட்ட பிறகு இருக்கிறதெல்லாம் போட்டு சாப்பிட்றது. இப்போ கூடுதல் குடும்பத்து பெண்கள், நானும் ஒரு காலத்துல பிடித்தேன், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து மீதமா மிஞ்சிட்டுன்னு ஒரு இப்படி மிஞ்சிட்டுதுன்னா ஐயோ இதை வீசுறது அநியாயமேனா அதையும் குப்பை தொட்டி மாதிரி எங்களோட வயிற்றுக்குள்ளேயே போட்டுக்கொள்றது. குப்பை தொட்டியில போட வேண்டியது எங்கட வயிற்று நாங்க குப்பை தொட்டி ஆக்குறது. அது அநியாயமா வீசணுமே, அதை நாங்க மேலதிகமா எங்களுக்கு சாப்பிடும் போது என்ன உடல் எடை கூடுது, நோய்கள் வருது. அப்ப அதுகள் எல்லாத்தையும் அந்த இது வர்றது உடம்பு பெருக்கிறதுக்கான காரணம் இதுதான். நாங்கள் விட்ட பிறகு எதையை பற்றியும் யோசிக்காம நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்க அது உடம்பு பெருத்து கொண்டு வருது. எங்களோட உடம்புக்கு அதுவா எங்களை உடம்பை பெருக்க வைக்கிறதும் அதுவா குறைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பும் இல்லை. நாங்கள் என்ன உள்ள போடுறோமோ அதுதான் வரப்போகுது வெளியில எஃபெக்டா. ஸோ அப்ப நாங்கள் ஜிம்மை விட்டாலும் ஒரு சிலருக்கு ஒரு தொழில் சம்பந்தமா ஜிம் தொடர்ந்து போக முடியாத சந்தர்ப்பங்கள் வரும். அப்படியான சந்தர்ப்பம் வந்தாலும் சாப்பாடை கண்ட்ரோல்ல இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்லயோ ஒரு ஜம்ப் பண்ணி செய்யற எக்ஸசைஸ்கள் செய்யலாம், கயிறடிக்கலாம், அந்த புஷ்அப் படிக்கலாம். அந்த மாதிரி வீட்டிலேயே நாங்கள் ஒரு படுத்து இருந்து காலுக்கு வயிற்றுக்கு எக்ஸசைஸ்களை செய்யலாம், அந்த மாதிரி செய்து கொண்டு வரலாம். அதுக்கும் கூட செய்ய சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் அட்லீஸ்ட் காலையில கொஞ்சம் போக்காது போகலாம், நடைப்பயிற்சியே செய்யலாம். குறைஞ்சபட்சம் நடைப்பயிற்சி என்றது ஜிம் போய் விட்டவைக்கு மட்டும் இல்லை, ஜிம் போகாதவை எல்லாருக்குமே சாதாரணமான எங்களுக்கு நாங்கள் அன்றாடம் நாங்கள் உடம்புல ஏற்றி கொள்ற கொழுப்புகள் அந்த இதுகளில் இருந்து சுகர்கள் இதுகளை எல்லாத்தையும் குறைத்து கொள்றதுக்கு எங்களுக்கு நடைப்பயிற்சி கட்டாயம் அத்தியாவசியமானது. நிச்சயமாக நீங்க சொன்னது போலதான் இந்த எங்களுடைய பெண்களுக்கு இன்னுமே இது தொடர்பான விழிப்புணர்வு வேணும். நாங்கள் ஜிம் போறது தொடர்பு. ஏன்டா இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் நீங்களே சொல்லியிருந்தீங்க, நிறைய எங்க திரும்பினாலுமே ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் இருக்கு. நாங்களுமே எல்லாம் சாப்பிட்டு அதிக உடல் பருமன்ல நினைக்கிறேன். அதிலும் குறிப்பா இந்த பாடசாலை மாணவர்களை பத்தி நாங்கள் சொல்லியே ஆகணும். இன்றைய காலத்துல இந்த பாடசாலை மாணவர்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா பெரியாக்கள் மாதிரி இருப்பார்கள். முன்னர் ஒரு 90 காலப்பகுதியில பிறந்த அந்த பிள்ளைகள் அவையோட தோற்றத்துக்கும் இப்ப இருக்கிற இந்த பிள்ளைகளோட தோற்றத்திலையும் பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்கு எங்களுக்கு. அவை அதுக்கான முக்கிய பிரதான காரணம் ஃபாஸ்ட் ஃபுட்னு தான் சொல்லணும். அதுகளை நாங்கள் குறைந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் எங்களால குறைக்க இயலுமோ அவ்வளவு தூரத்துக்கு குறைச்சு நீங்க சொன்னது போல ஆக குறைந்தது வாக்கிங், அது நடைப்பயிற்சி, காலைமையும் பின்னேரம் நடைப்பயிற்சி செய்ய கூட ஓகே எங்களோட உடம்பை நாங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. நிச்சயமாக எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை குறைச்சு நீங்க சாப்பிட்றதையும் கொஞ்சம் குறைச்சு மிஸ் சொன்ன மாதிரி மிஞ்சி இருக்கிறேன்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு போடாமைக்கு
கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்தீங்கன்னா நீங்களும் இதே போலங்க மிஸ்டர் போல இப்படி ஃபிட்டா இருக்கலாம். சரி, இப்ப இன்னும் ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வந்திருக்குது. நீங்க ஆரம்பத்திலேயே உங்களை அறிமுகப்படுத்திக்க சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு பிராமண குடும்ப பெண், ஒரு ஐயர் வீட்டு பெண்ணுன்னு சொல்லி. சாதாரணமாகவே ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது யாழ்ப்பாணம். ஐயர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பவ்யமான பிள்ளைகள், வீட்டை விட்டு வெளியில வர மாட்டார்கள், அப்படி ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது. நீங்க இது எல்லாத்தையுமே உடைச்சறிந்து வெளியில வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கிறீங்க. இந்த வெயிட் லிஃப்டிங்லயா இருக்கலாம், அல்லது போனால் இந்த அதை தாண்டி உங்களுடைய அந்த ஜிம், உங்களோட ஃபேஷனா இருக்கலாம், உங்களோட ட்ரெண்டா இருக்கலாம். அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஐயர் குடும்பம், ஐயர் பிள்ளை, ஐயராத்து பொண்ணுன்றதை உடைச்சு நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. அது தொடர்பாக சொல்லுங்க. நான் வந்து என்னோட பாடசாலை காலத்திலிருந்து நான் ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள்ல எல்லாம் பங்கு பெற்றி இருக்கிறேன். அந்த காலத்துல இருந்த அரசாங்கம் வேற. அப்போதே நான் பங்கு பெற்றி பெரிய, நாங்கள் பெருமையா நினைக்கக்கூடிய பெரியவர்களோட கையில விருதுகளை வாங்கி அந்த மாதிரி நான் பாடசாலை காலங்களே செய்திருக்கிறேன். அந்த பாடசாலை காலம் முடித்து அதற்கு பிறகு எல்லாருக்கும் போல எனக்கு கல்யாணம் பண்ணி வீட்டிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப வாழ்க்கையில தள்ளி விட்டுட்டாங்க 17 வயசுலயே. அதுக்கு பிறகு என்ன குடும்ப வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம் போய் கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் என்ன உடல் எடை கூடி 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 கொண்டு வந்துதான் நான் இந்த உடல் எடையை குறைக்கணும் என்ற ஒரு ஆசை வந்தது. முதலாவது நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும். நான் ஒரு முகநூறு கவிஞர். நான் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். நிறைய கவி குழுமங்கள் இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி கவி குழுமங்கள்ல தலைவர், உபதலைவர், செயலாளர் என்று ஒரு பதவிகளில் வைத்திருக்கிறேன். நடுவராயும் இருந்திருக்கிறேன். பெரிய பெரிய போட்டிகளில் சில போட்டிகள்ல நான் பங்கு பெற்றி, உதாரணத்துக்கு நான் ஒரு பாடலாசிரியர் விருது ஒன்று வாங்கினேன். அது வந்து இந்தியாவில இருந்து பா விஜய் அவர்களோட கையொப்பமிட்ட அவார்டு. அது நான் வந்து நாங்க பாட்டு ஒரு 300-400 பேருக்கிட்ட போட்டி போடுவோம். அதுல இருந்து செலக்ட் பண்ணி 3 சுற்றுக்கள், ஒவ்வொரு சுற்றுலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்களை குறைச்சி செலக்ட் பண்ணி கடைசி சுற்றுல வந்து கடைசி 10 பேர் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல நான் 5 பேருக்குள்ள ஒரு ஆளா நானும் அதுல வந்திருக்கிறேன். அதுக்கு வந்து அவரோட கையொப்பமிட்ட விருது எனக்கு கிடைத்தது. அது வந்து நடத்தினது வந்து ஊழலான்னு சொல்லி ஒரு இந்தியாவில இருக்கிற ஒரு கவிதை குழுமம் வந்து நடத்தினது. அந்த கவிதைகள் சம்பந்தமாக இருந்தபடியே தான் நான் இந்த டிவிக்குள்ள நுழையணும்ன்ற ஆசை ஒன்று வந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த டான் டிவியில எனக்கு கதைச்சி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் கதைச்சு தந்தது. அந்த ஏன்னா அதை கதைச்சவர் வந்து இந்தியா போயிருந்தார், ஏதோ 2 மாசத்துல வருவேண்டவர். அந்த அவர் வர்ற கெப்புக்குள்ளதான் நான் உடல் எடையை குறைக்கணும் ஜிம்முக்குள்ள போனால். இப்ப நான் வந்து உங்களோட ஒரு இதா வந்து நிக்கிறேன்னு டான் டிவியில. நிச்சயமா பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் அப்படி போய் இப்படி இங்க வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்க எல்லாமே சாதிச்சு கொள்வீங்க. இன்னும் ஒரு கேள்வி உண்டு. இவ்வளவு தூரம் இவ்வளவு பாதைகளை கடந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, என்ன மாதிரியான சவால் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? கட்டாயம் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணித்தான் நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. அந்த சவால் தொடர்பா சொல்லுங்க. முதலாவது நான் இந்த ஜிம்மில் போய் உடல் எடையை குறைக்கலையே கொஞ்சம் குறைஞ்ச உடனே எங்கட வீட்லயே முதல்ல ஒரு தடை வந்தது. குடும்பத்துக்குள்ளேயே காணும் உடம்பு கொஞ்சம் குறைச்சாச்சு தானே, இது போதும், காணும் எந்த நேரமும் ஜிம்னு திரிய வேண்டாம், ஆக்கள் ஒரு மாதிரி கதைப்பினம் குறை பிள்ளையா சொல்லிவினம்னு சொல்லியெல்லாம் கதை வந்தது. நான் சொன்னேன், எந்த உடம்புக்கு என்னோட தேவை, எந்த உடலை எனக்கு வருத்தம் வரும்போது நான் தான் கஷ்டப்படுகிறேன், என்னோட இதுக்கு நான் போகிறேன். இதெல்லாம் அடுத்தவே எதுவும் கதைச்சா அது எனக்கு தேவையில்லை. என்னோட இது எனக்கு நான் சரியான பாதையில போறேன், நான் அந்த பாதையில போய் கொண்டிருப்பேன்னு போத்து வாங்கிட்டேன். அப்ப குடும்பம் கொஞ்சம் எதிர்க்க தொடங்கிட்டுது. நான் திருப்பி தொடர்ந்து செய்யறேன்னு, நான் இது பயிற்றுவிப்பாளராக போறேன், நான் இதுக்காக படிக்க போறேன்றப்போ எதிர்ப்புகள் வந்தது. நான் எதிர்ப்பு வந்து எனக்காக அதுக்கான செலவுகள் பணம் தர மாட்டோம்ன்ற பிரச்சனை எல்லாம் வந்தது. அப்ப என்னோட அப்பா எனக்கு போட்ட நகை, அப்பா எனக்கு தந்த நகையில நான் அடகு வச்சுதான் இன்று வரை நான் அதுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன். 3 வருடமாக வட்டி. அந்த நகையில அடகு வைத்து தான் என்னோட கல்வியை மேற்கொண்டேன், படித்தேன். என்னோட வேலை, எனக்கான காஸ்டியூம்ஸ்கள், என்னோட தேவைகள் எல்லாமே அதுகளை அடகு வச்சு தான் படிச்சு இந்த நிலையில கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு அந்த நகைகளை மீட்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, எனக்கு நான் இன்றைக்கு ஒரு நிலையில வந்து நிக்கிறேன்ன்றது எனக்கு அதுகளை விட இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு அது நகைகள் மிஸ் ஆனாலும் கூட அது பெரிய கவலை இல்லை, முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திக்கொள்ளோ பார்ப்போம், இல்லைன்னா விடுவோம், பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு தொழில் இருக்கு, நல்ல ஒரு இதுல இருக்கிறோடைய எனக்கு அது பெரிய இழப்பாக தெரியல.
சாதாரணமா எல்லாத்தையும் கடந்து ஓ, போகும். என்னதான் அதை சவால் வந்தாலுமே வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். முதலாவது கண்டிப்பா விஷயம் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட்டுதுன்னு சொல்லிட்டு துவண்டு போயிருக்க கூடாது. அதிலும் குறிப்பா பெண்கள், இப்ப நீங்கள் எல்லாமே பெரிய விஷயம். ஒரு ஒரு ஐயர் வீட்டு பிள்ளையா இருந்து வெளியில வந்து இவ்வளவு தூரத்தை சாதிச்சிருக்கிறீங்க. நீங்க சரி என்னடா இவ்வளவு கஷ்டம் வருது என்று நீங்க அதோட நிப்பாட்டி இருந்தீங்கள்ட்ட வந்து இவ்வளவு தூரத்தை நீங்க சாதிச்சிருக்கிறதுக்கு பயணிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. முடியாது. நான் அவர்களோட கருத்தை கணக்கெடுக்காம நான் என்னோட இலக்கு தான் எனக்கு முக்கியம், எனக்கு இதுதான் ஃபேஷன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படித்தான் போவேன்னு பிடியில போனேன். குடும்பத்துல நிறைய எதிர்ப்புகள் வந்தது, கதைக்காம பேசாம அப்படி எல்லாம் இருந்தார்கள். இப்ப எல்லாரும் கதைக்கணும், இப்ப ஓகே எல்லாரும் அக்கா தங்கச்சிகள் எல்லாம் எடுத்து கால் பண்ணி விஷ் பண்ணி நீ சாதிச்சிட்ட, நீ ஏதோ ஒரு சும்மா இருந்து ஏதோ குழப்பம் பண்றியோன்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க நினைக்கல நீ இந்த அளவுக்கு வருவேன்னு சொல்லி நினைக்கல, நீ இப்ப சாதிச்சுட்டே அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க. அம்மா ஒரு பக்கம் எடுத்து இப்ப அம்மா சொல்றா நீ யாழ்ப்பாணத்திலே வந்துட்டு இங்கே ஒரு ஜிம்மை பார்த்து இங்கே ஒரு ஜிம்ல வேலை செஞ்சுட்டு இங்கே இறேன்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுறா. எனக்கு கொழும்புல இருந்தா எனக்கான போட்டிகளுக்கு அதுகளுக்கு போறதுக்கான எனக்கு வாய்ப்புகள் அதிகமா கூடவா இருக்கும். அதுக்காக நான் அங்கேயே இருக்கிற தெரிவு செய்யறேன். என்னண்டா என்னோட இந்த போட்டிகள் இது சம்பந்தமான பயிற்சிகள் எல்லாத்துக்குமே எனக்கு அங்கதான் அதுக்கான இது கிடைச்சிருக்குது. இங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் அந்த அளவுக்கு இது விரிவடையே இல்லை. இன்னும் இது சம்பந்தமான இப்ப ஒரு பவர் லிப்டிங்டா இப்ப பவர் லிப்டிங் என்று சொல்லி இங்க இன்னும் அந்த அளவுக்கு லேடிஸோ முன் இது வரல. ஆண்கள் ஓரளவுக்கு ஒரு சகோதரர் புசாந்தன் என்று சொல்லி அவர் வந்து பவர் லிப்டிங் செய்யறவர். அது தவிர்த்து நான் இங்கே எனக்கு கேள்விப்படலை. என்னடா செய்யறாங்க, பட் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி மேல வரணுமே ஊக்குவிக்கணும். மற்ற அவைகளுக்கான அவரும் கூட சில பயிற்சிகள் வந்து அங்க குழும்புல வந்து பயிற்சிகள் செய்கிறார். ஸோ இதுன்ற இப்போ இங்க இருந்தே அவரே அங்காலதான் வந்து இதுகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு அங்க இருக்கிறது தான் எனக்கு இதா இருக்கிறது. எங்க இருந்தாலுமே உங்களுடைய கனவு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க பயணிச்சு அது சரியா இருக்கு. நிச்சயமா குடும்பம் எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருப்பார்கள். இப்ப ஓகே தான், அவையில் எல்லாருக்கும் விருப்பம் அவைகளுக்கு அவையோட ஒரு கௌரவ ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்குதானே. இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ஓகே அக்செப்ட் பண்ணினோம். நீ ஒரு போக்குல ஒரு இலக்குல போயிட்டு இருக்க, சரி ஓகே நீ அந்த போக்குலயே போ, எந்த ஒரு பிரச்சனைகளுக்களையும் உடன் கொடுத்துடாம நீ இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கும்போது பேசும்போது எல்லாமே அவதானமா இருக்க வேண்டும். சின்ன ஒரு வார்த்தை பிரிவும் கூட எங்களை பாதாளத்தில் தள்ளிவிடக்கூடும். எவ்வளவு கேணி வச்சு ஏத்துதோ அவ்வளவுக்கு எங்களை இறக்குறக்கும் வாய்ப்பாகிவிடும். ஸோ அதனால எனக்கு இப்ப அட்வைஸ் பண்ணுவேன், எனக்கு கவனமா பேசும்போதோ இன்டர்வியூ கொடுக்கும் போதோ எல்லாமே அவதானமா இரு என்று சொல்லுவினோம். எனக்கும் இதுகள் இப்பதானே சில நேரம் தவறுகளும் என்னை அறியாமல் தவறுகளையும் நாங்கள் பேசியிருக்கலாம். அப்படி எதுவும் இருந்தால் எல்லாரும் மன்னித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக இறுதியா ஒரு கேள்வி உண்டு. இது வந்து இன்றைய காலத்துல வந்து ஒரு பெண்கள் தாங்கள் ஏதாவது ஒரு துறையில வந்து சாதிக்கணும், தங்களையும் நிலைநாட்டணும், தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பெண்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பல பேருக்கு வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைத்துக் கொள்வதில்லை. அவ்வாறு சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு நீங்க ஒரு அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நான் சாதிக்க நினைக்கிறவைக்கு நான் கூற விரும்புவது, முதலில் நீங்கள் ஒரு துறையில் இறங்குகிறீர்கள் என்றால் முதலில் அதில் உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்கா என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் சொல்கிறார், அவர் வந்திருக்கிறார், நானும் இதை போல வருவோம் என்று நினைக்காமல் உங்களுக்குள் அது எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, எதில் விருப்பம் இருக்கிறது, அது இதில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க உங்களால முடியுமான்றது உடல் இயலாமையை கேட்கவில்லை. உங்களுடைய எண்ணங்களில் இதை நான் கடைசியில் இந்த துறையில தான் போகணும் என்றதுல ஒரு உறுதி வேணும். அந்த உறுதி உங்களோட மனநிலையில உறுதியை முதல் எடுத்துக்கொண்டால் அதுக்கு பிறகு அந்த உறுதியிலிருந்து நாங்கள் ஒரு விஷயம் செய்ய போகும்போது எங்களை நல்ல விஷயம் நல்லா செஞ்சுட்டு போ, நல்லா வரும்னு சொல்ற வார்த்தைகளை விட இதையும் தேவையில்லாம தெரியாத வேலைகளை போற, உதுவலையெல்லாம் போய் என்னத்தை காண போற, உதவெல்லாம் என்னத்துக்கு உனக்கு தேவையில்லாத வேலை என்ன, இதெல்லாம் நான் அனுபவிச்சேன், நான் கேட்டது. ஸோ அப்படியான இதுகள் தட்டி விடுறதுக்கு தவறி விடுறதுக்கு எங்களோட சமூகம் நல்ல சமூகம் தான், இருந்தாலும் பாராட்டுவதையும் விட தவறா ஒரு சின்ன சந்தர்ப்பம் நாங்க நிறைய சாதிச்சாலும் அதை தூக்கி பிடிக்கிறத விட எங்களுடைய சின்ன ஒரு தவறா ஏதாவது ஒரு விஷயம் எங்களை அறியாமல் ஒரு பிழையில விழுந்தாலும் அந்த பிழை பெருசாக பேசப்படும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது எங்களை ஊக்குவிக்கிற தன்மை அவ்வளவுக்கு இப்போதான் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வருது. ஸோ அப்ப அந்த நேரத்துல நீங்க வந்து எது என்ன சொன்னாலும் உங்களோட எண்ணத்துல நீங்க உறுதியா இருங்க, அது சம்பந்தமா பயணிங்க, அது சம்பந்தமான
உங்களுக்கு மேல இருக்கிற அந்த துறைகள்ல இருக்கிறவர்களை தேடி போய், நான் அப்படித்தான் இந்த துறையில் இருக்கிறவர்களை தேடி போய், நான் ஃப்ரெண்டு இப்போ ஃபேஸ்புக்கில் அவர்கள் இருந்தால் அவர்களோட ஃபேஸ்புக் நானா தேடி போய் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி அவங்களோட ஃபேஸ்புக் போய் பார்ப்பேன். அதுல இருந்து என்ன நிறைய இதுகளை நான் டிப்ஸ்களை எடுத்துக்கொள்ளுவேன். அவர்களோட சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உரையாடுவேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையில போறீங்களோ அந்த துறையில இருக்கிறவர்களுக்கு மேல இருக்கிறவர்களை தேடி போய் பழகுங்கள், பேசுங்கள், அவர்களோட உரையாடுங்கள், அது சம்பந்தமான விஷயங்களில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு போட்டின்னு சொன்னா அது போட்டியிட்டால் தான் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று இல்லை. நீங்கள் போட்டி இடாவிட்டிலும் அந்த இடத்துல போய் அந்த போட்டியை பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அதுல உத்வேகம், அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சாதிக்கணும்னு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவில இருந்து மாறாதீர்கள். அந்த துறையில எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எல்லா தடையிலும் வரும், அதையும் தாண்டி உடைச்சு நான் பண்ணுவேன், நான் இதுல வெற்றி அடைவேன் என்ற உறுதியை உங்களை நீங்க நம்புங்க. நம்பினால் வெற்றி நிச்சயம். நிச்சயமாக இது ஒரு தாரக மந்திரமாகவே இருந்தா இன்னும் நல்லம். தன்னம்பிக்கை, பெண்களுக்கு உரித்தான ஒரு விஷயம் வந்து தன்னம்பிக்கை. எல்லா விஷயத்தையும் நான் செய்து முடிப்பேன், நான் விருப்பப்பட்டு நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து இருந்துதா கட்டாயம் எல்லாரும் எல்லா துறையிலுமே சாதிக்கலாம். இன்றைய தினத்திலும் கூட எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல தகவல்கள், பல கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அதுக்கும் நாங்கள் எங்களுடைய டான் குடும்பம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அது மாத்திரமெல்லாம் உங்களுடைய எதிர்கால அடுத்த பயணங்களும் இன்னும் சிறப்பாக அமைவதற்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து இந்த நேர்காணலை கண்ட டான் டிவிக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் எனது நன்றிகள். வணக்கம். நல்லது நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேர்களே.